ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ். இந்த வருஷத்தோட முதல் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகருடைய விக்கிரகம் வாங்கியிருந்தேன். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கேன். சங்கடஹர சதுர்த்தி அதுலயே அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. சங்கடம் அப்படின்னா துன்பம் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் சங்கடம் அப்படின்னு சொல்லுவோம். ஹர அப்படின்னா நீங்கிறது, நம்மளை விட்டு போகக்கூடியது. அதுக்கப்புறம் கடைசியா சதுர்த்தி, நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் வேரோட அழித்து களைத்து நம்மள நல்வழிக்கு கொண்டு சேர்க்கிறது இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம். முதல் அப்படின்னாலே அது விநாயகர் தான். முழு முதற் கடவுள், மூத்த கடவுள் ஆகிய விநாயக பெருமானுக்கு தான் நம்ம எந்த சுபகாரியங்கள் செஞ்சாலும், எப்பேற்பட்ட சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நார்மலா வீட்டில் செய்யக்கூடிய பூஜை வழிபாடா இருந்தாலும் சரி, முதல்ல விநாயக பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு அப்படிங்கிறது செய்வாங்க. அதனால தான் நான் வழிபடக்கூடிய என்னோட பூஜை அறையில கண்டிப்பா விநாயகர் ஸ்டாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வாங்கினது தான். ஆனா இப்பதான் பிரதிஷ்டை பண்ண போறேன். இந்த வருஷத்தோட முதல் சங்கடஹர சதுர்த்தி, அதனால பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல விக்கிரக வழிபாடு அப்படிங்கறத நான் இப்பதான் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு விக்கிரகமா நான் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கேன். முதல்ல வராகி அம்பாளுடைய விக்கிரகம் அக்கா வாங்கி கொடுத்தா, அதை தொடர்ந்து வேல் வாங்கியிருந்தேன், முருகப்பெருமானோடைய விக்கிரகம் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து கணேஷாவோட விக்கிரகமும் வீட்டுக்கு வந்துருச்சு. ஒரு விக்கிரகத்தை வாங்கினா எந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல காட்டியிருக்கேன். என்னோட வீட்டுக்கு வந்த விநாயகர் இவங்க தான். இதை நான் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கற்சிலை தான் நான் வந்து பார்த்தேன். முதல்ல விநாயகர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்சிலையாலான விக்கிரகம் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸ்டாச்சுல இருக்க டீட்டெயிலிங், அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. அதனால பிராஸ்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தேன். ஃபியூச்சர்ல இந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் எல்லாம் அழகா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கற்சிலை விநாயகர் வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்வேன். இந்த விக்கிரகம் வாங்கும் போது பெருமாளுடைய விக்கிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகமும் நான் பார்த்தேன். பெருமாளுடைய விக்கிரகத்துல அந்த ஃபேஸ் டீடைலிங் வந்து அழகா இருந்தது, அதனால நான் அதை வாங்கிட்டேன். ஒரு ஏகாதசி அன்னைக்கு அவரையும் வீட்டுல பிரதிஷ்டை பண்ணிடணும். ஆனா மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகத்துல அந்த ஃபேஸ் டீடைலிங் வந்து அந்த அளவுக்கு அழகா தெரியல. மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே அந்த அழகு தானே, அழகா லட்சணமா முகக்கலை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் தான். இந்த விக்கிரகங்கள் எல்லாம் வாங்கும் போதே மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகமும் வாங்க வேண்டியது. ஆனா எனக்கு அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் பிடிக்காததால அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். ஃபியூச்சர்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு விக்கிரகத்தை வாங்குறீங்க, அதை எப்படி ப்ராப்பரா நம்ம பிரதிஷ்டை பண்ணி அபிஷேக வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சின்ன விக்கிரகமா இருந்தாலும் சரி, பெரிய விக்கிரகமா இருந்தாலும் சரி, வீட்டில் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்கு. ஒரு அடிக்கு கீழே தான் எந்த விக்கிரகமா இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும். ஒரு விக்கிரகத்தை வாங்குறோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே சுத்தம் செய்யற ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று இருக்கு. சுத்தம் செய்கிற ப்ரொசீஜர் அப்படின்னா பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம பித்தளை பாத்திரம்லாம் நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி முதல்ல எந்த விக்கிரகமாக இருந்தாலும் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் அப்படி இல்லைன்னா இந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஆட் பண்ணி சுத்தமான தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த சுத்தமான தண்ணியில் பன்னீர், பச்சை கற்பூரம், அந்த ஜவ்வாது இது மூணுமே இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஆட் பண்ணி முதல்ல நம்ம வாங்கியிருக்க விக்கிரகத்தை சுத்தம் செய்யணும். அதாவது முதல் அபிஷேகம் இந்த தண்ணியால தான் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எடுத்து வச்சிருக்க பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் அப்படின்னு சொல்லி உங்களால் எந்த அபிஷேகம் பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். நான் எந்த விக்கிரகம் வாங்கினாலும் இந்த முறைப்படி தான் செய்வேன். பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல சுத்தம் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முதல்ல பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம் அப்படி சொல்லி எத்தனை பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ண முடியுதோ நம்ம பண்ணிக்கலாம். எந்த அபிஷேகம் செஞ்சாலும் நம்ம தண்ணியால் ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணிடுவோம். ஆனால் கடைசியாக பன்னீரால் அபிஷேகம் பண்ணும்போது இதை செய்யக்கூடாது. அபிஷேகங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம பன்னீரால் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே எடுத்து அலங்காரம் பண்ணணும்.
பன்னீரால அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணீரால அபிஷேகம் பண்ணக்கூடாது. எந்த விக்கிரகமா இருந்தாலும் அந்த நறுமணம் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பூஜை அறைக்குள்ள போகும்போதே கோவில்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அலங்காரம் பண்றதுக்காக யூஸ் பண்ற சந்தனம், மஞ்சள், இந்த விபூதி இதெல்லாமே பன்னீரால நம்ம குழைச்சி அலங்காரம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது கோவில்ல இருக்கிற அந்த பிளசன்ட் வந்து நம்மளோட பூஜை அறையிலும் கண்டிப்பா இருக்கும். அபிஷேகத்துக்கு தேவையான ஏற்பாடுகள், அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவா விநாயகருடைய வழிபாடு அப்படின்னாலே அது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு, ரொம்ப இனிமையான வழிபாடும் கூட. எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் அந்த வேலையை தொடங்கணும். கல்யாணம், காது குத்துன்னு ஸ்டார்ட் பண்ணி சாதாரணமா ஒரு மளிகை லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா கூட விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த விநாயகர் சூழி இல்லாம எந்த ஒரு கடிதமா இருக்கட்டும், மளிகை லிஸ்டா இருக்கட்டும், ஒரு இன்விடேஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா விநாயகர் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால விநாயகருடைய வழிபாடு வெற்றியை தரக்கூடியது. அதனாலதான் எந்த ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுல ஆளா முழு முதற் கடவுளான விநாயகர் அந்த இடத்துல கண்டிப்பா இருப்பாரு. விநாயகருடைய பேரை வச்சு அதோட தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வி அப்படின்னா விசேஷம், விசேஷமானவர். நாயகர் அப்படின்னா தலைமையானவர், விசேஷமான தலைமைத்துவம் படைத்தவர் விநாயக பெருமான். வி அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. தனக்கு மேல் நாயகர் இல்லாதவர் விநாயகர். இந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டுல முதல்ல எந்தெந்த மாதிரி விநாயக பெருமானுடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல சாணத்தால பிள்ளையார் வைக்கலாம், சந்தனத்தால பிள்ளையார் வைக்கலாம், மஞ்சளால பிள்ளையார் வைக்கலாம், மா கல்லுல பிள்ளையார் வைக்கலாம். அதுக்கப்புறம் தங்கம், வெள்ளி, பிராஸ் இந்த மாதிரி பித்தளை விநாயகரும் வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் வெள்ளருக்கு விநாயகர், கருங்கல்லாலான விநாயகர், முத்து, பவளம் இந்த மாதிரி நவரத்தின பிள்ளையாரும் வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். அத்தி மரத்தினுடைய வேர், சந்தன மரத்தினுடைய வேர், வெள்ளருக்கு இந்த மாதிரி பிள்ளையாரும் வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். வெள்ளக்கட்டின்னு சொல்லுவாங்க, அதுலயும் பிள்ளையார் வச்சு வழிபாடு செய்யலாம். சாணத்துல ஸ்டார்ட் பண்ணி தங்கம் வரைக்கும் விநாயகருடைய உருவத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். பூரண கும்பத்துல வச்சு வழிபாடு செய்யலாம், சுதையில வச்சு வழிபாடு செய்யலாம். விநாயக பெருமானுடைய திரு உருவப்படம் இருந்தா அந்த உருவப்படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் இருந்தா அதை வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி எதுல வேணாலும் விநாயக பெருமானை வச்சு வழிபாடு செய்யலாம். ஆக விநாயக பெருமான் இதன் அனைத்தின் ரூபமாக இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்காரு அப்படிங்கறத மறக்க கூடாது. இதுல எதை வச்சு வேணாலும் விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுக்கலாம். அது எல்லாமே நம்மளுக்கு அதீத பலனை கொடுக்க தான். எந்த நாட்கள்ல பிள்ளையார வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன கேட்டா எல்லா நாளும் பிள்ளையார வணங்க வேண்டிய நாட்கள் தான். ஏன்னா எல்லா நாளுமே நம்மளுக்கு வெற்றி வேணும்ல. வெற்றி அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்காக தானே நம்ம தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லா நாளும் வெற்றி வேணும், எங்க போனாலும் விநாயகர் வேணும். விசேஷமா எந்த நாள்ல விநாயகரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்தது. அதை தவிர்த்து சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலயும் தேய்பிறை நாட்கள்ல வரக்கூடிய அந்த சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு தவற வேணாம். அதை தவிர்த்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அந்த நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாட்கள் எல்லாம் விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாட்கள். இவருக்கான நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. எல்லாமே இவருக்கு பிடிக்கும். பால், பழம், அப்பம், பொரி, கடலை, அவல், அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, எல்லா விதமான பழ வகைகள், கரும்பு, தேனு இந்த மாதிரி விநாயக பெருமானுக்கு எதை வச்சு வேணாலும் நிவேதனம் பண்ணலாம். ஏன்னா இவர் ஒரு குழந்தை மாதிரி எல்லாமே விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான மூர்த்தி. அதனால நெய்வேத்தியத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். கொஞ்சமா பொட்டுக்கடலை இருக்கா, கொஞ்சமா சக்கரை வச்சு விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுக்கலாம். பெரிய இலை போட்டு நிறைய படையல் வச்சு விநாயக பெருமான வழிபாடு செய்யறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியமா நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் விநாயக பெருமானுக்கு வச்சு வழிபாடு செஞ்சா ரொம்ப மகிழ்ச்சியோட ஏத்துப்பாரு. இவருக்கான மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் காம் கணேஷாய நமக. ரொம்ப எளிமையான மந்திரம், ரொம்ப அதீத பலனை கொடுக்கக்கூடியது. இதை தவிர்த்து விநாயகர் அகவல், ஔவையார் இதை தான் பாராயணம் பண்ணி விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்றிருக்காங்க. விநாயகர் அகவல் கேட்டதை கேட்ட வண்ணம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது.
ரொம்ப எளிமையான தமிழ்ல தான் ஔவையார் பாடியிருக்காங்க. நம்மளுடைய பேச்சு தமிழ்ல தான் விநாயகரை பத்தி ஔவையார் பாடியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான தமிழ்லாம் கிடையாது. மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கி பாடியது இந்த விநாயகர் அகவல். எந்த ஒரு பதிகத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் முதல்ல வரக்கூடியது விநாயகர் காப்பு தான். எல்லா பதிகங்களிலும் வரக்கூடிய அந்த விநாயகர் காப்பை மட்டும் பாராயணம் பண்ணி கூட விநாயகர் பெருமான வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு நாமாவளிகளும் இருக்கு, அஷ்டோத்தரங்களும் இருக்கு. இதுல எது நமக்கு தெரியுதோ அதை பாராயணம் பண்ணி விநாயகர் பெருமான வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு அப்படின்னு சொல்லி போற்றிகளும் நிறைய இருக்கு. இவ்வளோ மந்திரங்கள் இருக்கு. இவ்வளோ பெரிய மந்திரங்கள் எல்லாம் எங்களால சொல்லிட்டு இருக்க முடியாது. அதற்கான டைம் எங்களுக்கு இல்லை, வேலைக்கு போறோம் அப்படிங்கிற நிறைய ரீசன் சொல்றோம் இந்த காலகட்டத்துல. அதனால இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம். ஓம் காம் கணேஷாய நமக. இதை சொன்னோம்னாலே போதும், விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். விநாயக பெருமான விரதமிருந்து வழிபாடு செய்யறதுக்கான நாள், விரத நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி தேய்பிரையில வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். தேய்பிரை வளர்பிறை 2 சதுர்த்தியிலுமே விரதம் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். குமார சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுற விரத நாளும் இவருக்கு உண்டு. சங்கடஹர சதுர்த்தி இல்லாம ஆவணி சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற விநாயக சதுர்த்தி அன்னைக்கு, நம்ம எல்லாரும் பெருசா கொண்டாடப்படக்கூடிய விநாயக சதுர்த்தி அன்னைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஒரு சிலர் செவ்வாய் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு செய்வோம். அந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு செய்யும் போது அந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இத்தனை நாட்களும் விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு உரிய நாட்களா நமக்கு அமைஞ்சிருக்கு. விநாயக பெருமான அர்ச்சிக்கிறதுக்கு எந்த மலர்களால அர்ச்சனை செய்யலாம்? அவருக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்புல்லு தான். அருகை எடுத்து அவர் அருகே சென்று அவரை அர்ச்சித்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பார். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வேரூன்றிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக தரக்கூடியது இந்த அருகம்புல் அர்ச்சனை. விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான அர்ச்சனை அப்படின்னா அருகம்புல் அர்ச்சனை. அடுத்து எருக்கம்பூ. அது வெள்ளெருக்கா இருந்தாலும் சரி, வண்ணங்கள் இருக்கக்கூடிய எருக்கம்பூவா இருந்தாலும் சரி, அதை விநாயக பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை தவிர்த்து விநாயகருக்கு ரோஜா, செம்பருத்தி, முல்லை, மல்லி இந்த மாதிரி வாசனை மலர்கள் எதுவா இருந்தாலும் விநாயக பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். விநாயகருடைய வழிபாடுல ரொம்பவே சிறப்பான வழிபாடு ஒன்று இருக்கு. வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சி அதை நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது அதீதமா இருக்கும். அது அவ்வளோ பெரிய கஷ்டமான வழிபாட்டு முறையா அப்படின்னா அதற்கான பொருள்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 21 இலை வகைகள், 21 பூ வகைகள், அதுக்கப்புறம் 21 முறை விநாயக பெருமான துதிக்கிறதுக்கான மந்திரம். இது கூடவே அருகம்புல் கட்டு ஒரு 21 கட்டு நம்ம கட்டி எடுத்து வச்சுக்கணும். கட்டு அப்படின்னா பெரிய பெரிய கட்டு கிடையாது. ஒரு 10 இனுக்கு எடுத்து ஒரு கட்டா கட்டி அதை 21 கட்டா எடுத்து வச்சுக்கணும். இந்த வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நினைச்சது நிறைவேறக்கூடிய தன்மையை கொண்டது இந்த வழிபாட்டு முறை. விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான வழிபாடு அப்படின்னா இந்த சிதறுகாய் வழிபாடு. தேங்காயை தூக்கி போட்டு உடைக்கிறது. ஒரு விஷயத்துல வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போறோம் அப்படின்னா நம்ம விநாயக பெருமானுக்கு சிதறுகாய் வழிபாட்டை செஞ்சுட்டு போனோம்னா கண்டிப்பா நிச்சயமான வெற்றி கிடைக்கும். அதனால விநாயக பெருமானுக்கு சிதறுகாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு சிலர் இத சூரத்தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயக பெருமானுக்கு இந்த சிதறுகாய் போட்டு உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. இந்த பதிவில் விநாயக பெருமான் பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி பதிகங்கள் படிக்கலாம், எந்த மாதிரி மலர்கள் அர்ச்சிக்கலாம், எந்த நாட்களில் விரதம் இருக்கலாம், எந்த மாதிரி எல்லாம் நிவேதனம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். விநாயகர் பற்றின சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்ன இந்த 21 பூக்கள், 21 இலை இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை நான் டீட்டெயில்டாக சொல்றேன். விநாயக பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி தனி சிறப்பான வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனல் கவின் தனு vlogsக்கு எப்போதுமே உங்களோட சப்போர்ட் வேணும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பை ஃப்ரம் துளசி.